ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். 3 நாள்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணி ஒரு சூட் கேஸில் வந்து அடைச்சி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுடுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வயசே ஒரு 23லேருந்து 26க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேரண்டிங்கில் எங்கே தப்பு நடக்குது? மனநலம் பற்றிய சரியான விழிப்புணர்வு இல்லாதது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். பான் வீடியோஸ் பார்க்குறது, டோட்டலாக அந்த கேம்ஸில் அடிக்ஷனாக இருக்கிறது, இதுதான் எனக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் ஃப்ரம் பேரண்ட்ஸ். நம்ம ரோட்டில் விளையாண்ட விளையாட்டுகளில் கொடுத்த சந்தோஷத்தை இந்த மாதிரி கேம் இப்போ கொடுக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இந்த பான் வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் அவங்க தான் சைக்கோஸாக மாறுறாங்க. நான் ரொம்ப ஃப்ராங்காக ஒரு கொஷின் கேட்குறேன். எல்லாருமே பார்க்குறாங்க ஒரு பீரியடில் தே நோ டு ரெஸ்ட்ரிக்ட். இது நம்மளுக்கு வேண்டாம், இல்லை இது ஓவர் வெம்டா ஆயிட்டுன்னு விட்டுறது இருக்குது. அதுவே ஒரு அப்சஷனாக க்ரியேட் ஆகும் பொழுது தான் இது ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளமாக சேஞ்ச் ஆகுது. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நான் இப்படிலாம் பனிஷ் பண்ணேன், நான் வந்து ஒரு கேண்டில் எடுத்து ஊற்றினேன். இந்த பிஹேவியரை பார்க்குற ஒரு குழந்தை என்ன மாதிரி அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். அப்போ அதை நான் சரியாக முதல்ல பண்ணுறேன்னா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ரீபேரண்ட் பண்ணி பாருங்க. இப்போ அந்த குழந்தைகளை அதட்டவே கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடிக்கக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு ஒரு குழந்தை வந்தது, என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒன்றுமே சொல்கிறது இல்லை மேம். சரி, நானும் குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், என்னடா ஏதாவது பிரச்சனையா? இதெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. என்னோட பிரச்சனை என்னன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப கில்ட்டியாகி. அதனால் எந்த இடத்துல நம்ம ஃபர்மாக சில விஷயங்களை சொல்லணுமோ அந்த இடத்துல ஃபர்மாக சில விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு நல்ல வீடு கொடுக்குறேன், உனக்கு நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் கொடுக்குறேன், இது மட்டும் இல்லை பேரண்டிங் நீட் லாட் ஆஃப் கனெக்ஷன், லாட் ஆஃப் வேல்யூஸ். எப்போ ஒரு நல்ல பேரண்டிங் உருவாகும்னா எப்போ தன் பேரண்ட்ஸ் வந்து தான் செய்கிற தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மாற்றி ஒரு விஷயங்களை மாற்றிக்கிறாங்க அவங்களோட பிஹேவியரை. அந்த பிஹேவியர் மாற்றம் ஒரு குழந்தைய மாற்றும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட கல்வியாளரும் சிறப்பு ஆசிரியருமான சத்யா தனக்கோடி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். நிறைய பேரண்டிங் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு பேசும்போது சில செய்திகள் கேள்விப்படுறோம். அப்போது வியப்பாக இருக்குது. இன்னொன்று இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் மேம். ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணி ஒரு சூட் கேஸில் வந்து அடைச்சி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுடுறாங்க அப்படின்னு. ஒரு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வயசே ஒரு 23லேருந்து 26க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி கூட அடாப்டடாக இருக்காங்க. ஆனால் திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இவங்களையெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ பேரண்டிங்கில் எங்கே தப்பு நடக்குது? ஜென்ரலாக இந்த மாதிரி சைக்கோத்தனமா அப்படின்னு நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்னு தோணுது எனக்கு. என்னென்னா, எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் பிறக்கும்போது அப்படின்ற அந்த லைனை நம்ம டைட்டில் பண்ணுறோம். இது எங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அப்யூஸ் பார்க்குறோம். அப்பாவே அப்யூஸ் பண்ணுறாரு, அண்ணனே அப்யூஸ் பண்ணுறாரு, அதே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் இதை பண்ணுறாங்க. இது சைக்கோத்தனம் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, இங்கே நிறைய இடங்களில் சில மென்டல் ஹெல்த் இல்னஸை ஐடென்டிஃபை பண்ணாமல் விடுறதுனால, மனநலம் பற்றிய சரியான விழிப்புணர்வு இல்லாதது தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். ஃபஸ்ட்டு ஒரு மனநல ஆலோசகராக நிறைய இடங்களில் நான் பார்க்கும் பொழுது ஒரு கவனிக்கப்படாத மென்டல் ஹெல்த் இல்னஸ் வந்து ஒரு மேஜரான டேஞ்சரஸான விஷயங்களை கொண்டு போய் விடும். அதனால் ஆரம்ப கால கட்டத்திலேயே அது பேரண்டோட மென்டல் ஹெல்த்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு அம்மாவோட மனநலம் கூட நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நான் இப்படிலாம் பனிஷ் பண்ணேன், நான் வந்து ஒரு கேண்டில் எடுத்து ஊற்றினேன், இல்லை ஒரு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஷோவில் இதை சொல்கிறாங்க, பெல்ட் எடுத்து அடிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பிஹேவியரை பார்க்குற ஒரு குழந்தை என்ன மாதிரி அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பிஹேவியரெல்லாம் கண்டு கொள்ளப்படாமல் விடுறதுக்கான மேஜர் காரணங்களும் இருக்குது. ஓகே. அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மேம்? ஏன்னா இப்போது ஒரு இயல்பான வாழ்க்கையில் தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்.
இதே நம்ம வேர்ல்டு லெவல்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெறைய சைக்கோஸ் வந்து தொடர்ச்சியா ஒரே ஸ்டைல்ல கொலைகள்லாம் பண்றாங்க. அத மறைக்கிறாங்க. இந்த கேஸ் நான் சொன்னதுல மறைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவரு வெப்பனா போட்டு போயிறாரு. ஆனா மறைக்கிறாங்க. அது ஸ்கில்டா பண்றாங்க. அப்படிங்கும்போது இயல்பாவும் இருக்காங்க. இப்ப இந்த மாரியான பெர்சனாலிட்டீஸ எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இல்ல இப்படி வளர்ந்துறக்கூடாதுன்னு ஒரு குழந்தை எப்படி ஃபோக்கஸ் பண்றது? அதுதான் நான் சொல்றேன். யாருமே திடீர்னு வந்துர்றதில்ல. ம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள கோ த்ரூ பண்ணாங்க? நம்ம எல்லாம் பார்க்குறது என்னன்னா, விளைவுகள மட்டும் தான் பார்க்குறோம். அதோட ரூட் என்ன அப்படிங்கிறத எஸ். நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். வெளியில வந்தது எல்லாமே ஒருத்தருக்கு ஜுரம் வருது. ஜுரம் ம். வந்துருச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோமே தவிர, அதோட சிம்ப்டம் என்ன? அது எங்கேருந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு டாக்டர் கேட்குறார்ல, அதுபோல இந்த விஷயங்கள் நடப்பதற்கான மேஜர் ரீசன் வந்து ம். ஃபேமிலிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே. சைல்ட்ஹுட் ட்ராமால இருக்குது. ஒரு ஒரு மனநல பாதிப்பு அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுனால இருக்குது. இல்ல ஒரே என்னென்ன பேட்டர்ன் எலிமெண்ட்ஸ்ன்னே சொல்லுங்க மேம். ஒரு எதெல்லாம் இப்படி ஒருத்தர மாத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் நெறைய காரணங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஒரு ஆல்கஹாலிக் பேரண்ட் இருக்கலாம். இல்ல ஓகே. வந்து ஒரு ஒரு எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும். ஒரு டிஸ்கனெக்டட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். தொடர்ந்து ஒரு சோகத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் சில குழந்தைங்களுக்கு இருக்குது. ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூசஸ் இன்னைக்கு மேஜர் ரீசனா வருது. ஒரு பேட்டர்னா ஒரு ஒரு விஷயங்கள பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் உள்ள இருக்குது. அது ஒரு அன்ஐடென்டிஃபைடா, அன்ஹர்டா நெறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இங்க நம்ம கவனிக்கணும். ம். இப்ப அடிப்படையில பேரண்ட்ஸே நெறைய பிரச்சனைகள் சொல்றாங்க. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ம். டிவி எஸ். பார்க்குறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க. இப்படி அடிப்படையிலேயே நெறைய பிரச்சனைகள் இப்போ கஷ்டம் தெரிய மாட்டேங்குது, ம். படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் பிரச்சனைகள சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம வெறும் ப்ளேம் கேம் மட்டும் பண்ணிட்டே இருந்தா, ஒரு பெட்டரான சமுதாயத்த ம். உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குழந்தைகள அடிக்கக்கூடாது. அது தப்பு தான். ம். ஆனா, போன ஜெனரேஷன் அவங்க எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க? எங்களை எல்லாம் அடிச்சு தான் வளர்த்தாங்க. ம். எங்களுடைய டீச்சர்ஸ் எங்கள அடிச்சாங்க. ம். அடிச்சு தான் வளர்த்துனாங்க. ம். அதனால இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம். ம். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்ட அடிச்சாங்க, நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் தொடர்ந்து 90ஸ் கிட்ஸு நம்மள எஸ். வந்து பூமர்ன்னு சொல்லிடுறாங்க வேற. ம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது. நம்மளுக்கு இருந்த 2 பேர் யாருன்னா, ஒண்ணு டீச்சரு, இன்னொன்னு பேரண்ட்டு. பேரண்ட்ஸ்க்கும் நெறைய எக்ஸ்போஷர் கிடையாது. அவ்வளோதான். ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். நம்ம பார்த்தது ரொம்ப கம்மியான விஷயங்கள். தெரிஞ்சுக்கிட்டது யாராவது இப்படி சொல்றத வச்சு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு ம். 2,00,00,000 2,000,000 சேனல்ஸ் இருக்குது. ம். 1000 விஷயங்கள் அவங்க எக்ஸ்போஷர் இருக்குது அவங்களுக்கு. எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அடி அப்படிங்கிறதோ, இல்ல வந்து உங்களுடைய கதறல்களோ, இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரிய போறதில்ல. நாம எப்படி நம்ம பட்டன் ஃபோன்லேருந்து இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டுக்கு மாறுறோமோ, ம். பேரண்ட்ஸும் இந்த பழைய கதைகளெல்லாம் விட்டுட்டு சில விஷயங்களுக்கு மாறணும். ம். நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அந்த மாற்றம் முதல்ல உங்ககிட்டேருந்து தான் துவங்கணும் என்ன அப்படிங்கிற மாற்றம்? விழிப்புணர்வு வேணும். என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலா நம்ம பேரண்டிங் செஷனுக்கெல்லாம் போகும்போது நெறைய பேரண்ட்ஸ் பேசும்போது அழுவாங்க. ம். சி நெறைய சிங்கிள் பேரண்டிங் இன்னைக்கு இருக்குது. இன்னொரு பக்கத்துல ஒரு டெசர்டட் அதாவது அப்பாவால கைவிடப்பட்ட, அம்மாவால கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க. சில இடத்துல ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கே இருக்கிற பிரச்சனைகள். அப்ப பேரண்ட்ஸ் என்ன நெனச்சுக்கிறாங்க, நம்பளுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குது. நான் உனக்கு இதெல்லாம் குடுத்துட்டேன். ப்ரொவைட் பண்ணிட்டேன் உனக்கு. ம். உனக்கு நல்ல படிப்பு குடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் குடுக்குறேன். ஆனா அதே வீட்ல இந்த குழந்தை இருக்கும். ம். இது பத்தி அவங்களுக்கு தெரியாது. இந்த இந்த குழந்தை என்ன அண்டர்கோ பண்ணுது, அதோட எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. நான் ஒரு கவுன்சிலரா ஒரு 13, 14 இயர்ஸ் ஸ்கூல் கம்யூனிட்டில நெறைய இடங்கள்ல பார்க்கும்பொழுது, நான் பார்க்குறது ஒரு குழந்தை வந்து சொல்லுது. எனக்கு வந்து தெரியுது எங்க அப்பா, அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க. ம். அ எங்க அப்பா மேல தப்பு இருக்குது. எனக்கு நல்லா புரியுது. இது என்னோட மைண்டுக்குள்ள போக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு தெரியல. அது என்ன ரொம்ப டிப்ரஸ் பண்ணுது. ஓகே. அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கண்டிஷன அந்த பேரண்ட்டுக்கே தெரியாது. நான் சொல்றேன், "சரி ஓகே நான் உங்க அம்மாவ கூப்பிட்டு பேசுவா" அப்படின்னு கேட்டா வேண்டாம். இப்போ எங்க அம்மாகிட்ட இது சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த பயம் இருக்குல்ல, இந்த ம். விஷயங்கள் மாறணும். ம். முதல்ல ஃபர்ஸ்ட்டு எந்த விஷயம்னாலும் என் பேரண்ட் கிட்ட போய் நான் சொல்லணுங்கிற
அந்த கனெக்ஷன் டெவலப் ஆகாம நீங்க எந்த குழந்தைங்களையும் மாற்ற முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மையை பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, இஎம்ஐ அதுன்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் அவங்களோட ப்ரெஷரோடவே குழந்தைகளையும் வளர்க்குறாங்க. அந்த குழந்தைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய படிப்பாகட்டும் இல்லை அவங்க பழக்க வழக்கம் அதனால ஏற்படுற பிரச்சனையாக இருக்கலாம், அதையும் அந்த ப்ரெஷரையும் அவங்களும் அண்டர்க்ரோ பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் இதை எப்படி சரி செஞ்சுக்கிட்டு கனெக்ட் ஆகுறது? இது ஒரு ரொம்ப நல்ல கொஷின் ஆக்சுவலா. என்னன்னா இங்க பெருசா இருக்கிறவங்க பேரண்ட் தான். ம். ஓகே. அதனால தான் நம்ம திரும்பி திரும்பி நிறைய டைம்ல பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க, அன்பா இருக்கணும்னு சொல்லுவீங்க, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இதானே சொல்ல போறீங்க அப்படின்னு நம்ம கிட்ட பேசுற பேரண்ட்ஸையே நம்ம பார்க்குறோம். பட் உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லை. ம். சி இட் நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நம்ம சின்ன வயசுல இருக்கும்பொழுது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு இப்போ ஃபோன் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் சாப்பிடும்போது, எல்லாரும் ஃபோன்ல பார்க்குறோம், எல்லாம் ஃபோன், எல்லாருமே டிஸ்கனெக்டடாக இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ளே டிஸ்கனெக்டடாக இருக்கும். எல்லாருக்கும் இது தெரியும், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு. என்னைக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு தோணுது, அதை தொடர்ச்சியாக உங்களால் செய்ய முடியல. அந்த ரூலை, நீ ஃபோன் பார்க்காதன்ற ரூலை எல்லாருக்கும் அதை போட முடியல. கரெக்டா? ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இங்கே மேஜரான பார்ட்டாக இருக்குது. இங்கே பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்த்து அவங்களோட இமோஷன்ஸையே அவங்களால ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்க முடியல. இவங்களே அதிகபட்ச ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் சத்தமாக பேசுகிறேன், கோவமாக ஒரு விஷயத்தை தூக்கி போடுறேன், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை என்ன கற்றுக்கும்? கோவம்னா சத்தமாக பேசணும், டோனை வசதி பேசணும், தூக்கி போட்டு உடைக்கணும். இந்த இமோஷன்ஸை கற்றுக்கிறது அப்படிங்கிறது குழந்தைங்க மாடல் பண்ணுறது பேரண்ட் கிட்டேருந்து தான். அப்போ அதை நான் சரியாக முதல்ல பண்ணுறேன்னா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ரீபேரண்ட் பண்ணி பாருங்க. எந்த பேரண்ட்டும் இங்கே உட்காந்து பேசுறதால நான் ரொம்ப கரெக்டாக பேரண்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். நிறைய தவறுகளை நான் செஞ்சுருக்கேன். ஓகே, நான் வந்து நிறைய ரீபேரண்டிங். ஓகே, ஒரு குழந்தை செய்கிற ஒரு மோஸ்ட்டாக அக்ரெசிவாக ஒரு பிஹேவியர் பண்ணுது அப்படின்னா அது டெஸ்பரேட்டாக அன்புக்கு ஏங்குதுன்னு அர்த்தம். அதை பேரண்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ அந்த குழந்தைகளை அதட்டவே கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி பண்ண முடியாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதட்டணும் அப்படிங்கிறத தாண்டி, அதுதான் சொல்றேன், அடி அதட்டல் இதுதான் நம்ம பேரண்டிங்ன்றது நம்மளோட ரூல்ல புக்ல வந்துருது. ஏன்னா தப்பு செஞ்சாங்கன்னா அப்போ கண்டிக்கணும் இல்லையா? அதுவும் பேரண்டிங் இல்லை, அதை ஃபர்மா சொல்லலாம். என்னன்னா எங்கெங்க நாங்கள் ஃபர்மாக சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நம்மளோட டோட்டலாக நம்ம வளர்ந்த விதம் அப்படி இருந்ததுனால நம்ம பார்த்த பேரண்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு பதிஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கணும்னா பெரிய சேலஞ்ச் அது. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை நீங்கள் உங்ககிட்ட மாற்றிக்கணும். அடிக்கக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு ஒரு குழந்தை வந்தது, அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஆன்சைட்டி. என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து, நாங்கள் ஒன்றுமே சொல்கிறது இல்லை மேம், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, நீ உன்னோட இஷ்டத்துக்கு படி அப்படி தான் சொல்கிறோம், ஒன்றும் நாங்கள் எதுவுமே சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், என்னடா ஏதாவது பிரச்சனையா, அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேம் அதெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை, என்னோட பிரச்சனை என்னென்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆகுது. ஸோ டூ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி கூட சம்டைம்ஸ் வந்து சின்ன கிரிட்டிசிசமை கூட தாங்கிக்க முடியாமல் போயிடும். தவறுகளை கண்டிக்கிறதுக்கு ஃபர்மாக சில விஷயங்களை சொல்லணும். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுவும் நான் 10th வந்ததுக்கப்புறம் அவங்க எதுவுமே சொல்கிறதில்ல. அது அவங்களுக்கு ரொம்ப வந்து கில்ட்டை க்ரியேட் பண்ணுது, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, நான் அந்த பேரண்ட்டுக்கு தகுதியான ஒரு குழந்தையாக இருக்கேன்னா, என் பெற்றோர்களுக்கு தகுதியான ஒரு குழந்தையாக நான் வளர்றேன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் கொடுக்குறாங்களே அப்படி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதனால் எந்த இடத்துல நம்ம ஃபர்மாக சில விஷயங்களை சொல்லணுமோ அந்த இடத்துல ஃபர்மாக சில விஷயங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போது சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளும் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பேரண்ட்ஸை சரி பண்ணுறதை தாண்டி இன்றைக்கி குழந்தைங்க கையில் மொபைல் இருக்குது. இந்த மொபைல் வந்து நிறைய வந்து வயலன்ஸ் கேம்ஸ் அப்படின்றது இருக்குது, அதை பார்க்குறாங்க, அடிக்ட் ஆகுறாங்க, பான் வீடியோஸ் பார்க்குறாங்க. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உண்டு? இந்த பான் வீடியோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் மேலே வந்து
டோட்டலாக அந்த கேம்ஸில் அடிக்ஷனாக இருக்கிறது. இதுதான் எனக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் ஃப்ரம் பேரண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு, இது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஒரு தெரப்பியூட்டிக்கல் அப்ரோச் இல்லாமல் இது நீங்கள் தனியாக பண்ணவே முடியாது. ஏன்னா அவன் போய் கதவை உடைக்கிறான், அடிக்கிறான், பேரண்ட்ஸை எதிர்த்து பேசுகிறான், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. எஸ்பெஷலி வித் பான் வீடியோஸ் பார்க்கும்போது சில குழந்தைகள் வந்து பார்த்துட்டாங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணி பேசிடுவாங்க. ரொம்ப அசிங்கமாக அந்த குழந்தைங்கள ரொம்ப அப்யூசிவாக பேசிடுவாங்க. வெரஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து அதனால செக்ஸ் எஜுகேஷன்லாம் சில கண்ட்ரீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. தே டாக் அபவுட் தி அனாட்டமி ஆஃப் பாடி, ஹவ் அ மேல் ஒர்க், ஹவ் அ ஃபீமேல் பாடி ஒர்க்குன்றத அனாட்டமியை சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ அவனுக்கு க்யூரியாசிட்டி இருக்க போகிறதில்ல, அது லேர்னிங்காக போயிடுது. ஸோ இங்கே வந்து நம்ம அதை வந்து தப்பு ஏஜ் பியூபர்ட்டி பற்றி பேசினாலே உனக்கு என்னோட ஆம்பளை பிள்ளைக்கு இதை பற்றி பேசுறது அப்படின்னு பேசுகிறோம் நம்ம. ஸோ இன்னும் அந்த விஷயங்கள் எல்லாம் அது வந்து தப்பு தவறு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும்போது இவங்களுக்கு இந்த க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆனால் பேரண்ட்ஸ் ரொம்ப நான் அப்படி இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை இப்படி வளர்த்தாங்க, நான் சின்ன வயசில் இப்படி இல்லை அப்படின்னு. சரி, நான் கேட்குறேன், எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு ஃபோன் இருந்து நம்ம படிக்கிற காலங்களில் இதே மாதிரி ஒரு வசதிகள் இருந்து டெக்னாலஜி இருந்து நாம் இப்படியெல்லாம் இருந்திருப்போமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கொஷின் மார்க் தான். ஓகேவா? இந்த அவங்களுக்கு ஃபோனே இல்லாத காலம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அவங்க கிட்ட நம்ம கதைகளை பேசுறது பிரயோஜனமே படாது. ஸோ பான் வீடியோஸ் பார்க்குறதும் இல்லை கேம் அடிக்ஷன் பண்ணுறதும், கேம் அடிக்ஷன்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு கேம் விளையாண்டுட்டு அவனால் வெளியிலே வர முடியாது. ஏன்னா அவன் விளையாடும் போதும் அவன் ஒன்று வந்து அவன் கனெக்டடாக ஒரு 4 பேரோட எங்கேஜாக பேசிகிட்டே இருப்பான். டே அவனை சுடுறான், அவன் பின்னாடி ஓடுறான், அவனை அது கீழே போ அதுக்கு மேலே போன்னு இந்த டாக் போய்கிட்டே இருப்போம். இன்னொரு விஷயம், அவனுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு அவன் கேம் விளையாடுறதுக்கு அவனுக்கு சில ரிவார்ட்ஸு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஓடி போய் விளையாண்டு ரன் எடுத்து ஜெயிக்கிறது இல்லை ஒரு நம்ம ரோட்டில் விளையாண்ட விளையாட்டுகளில் கொடுத்த சந்தோஷத்தை இந்த மாதிரி கேம் இப்போ கொடுக்குது, விச் இஸ் வெரி டிஸ்ட்ரக்டிவ். அவனுக்கு திரும்பி சந்தோஷம் கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விளையாடுறது. அப்புறம் அவனுக்கு சந்தோஷமும் ஒரு லெவலில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிறது. இங்கே இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குழந்தைகள் சோஷியலைஸ் ஆகிறதில்ல, வெளியே சமுதாயத்தோட அவங்களால ஒன்றி பழக முடியல, அடாப்டிவ் ஸ்கில் இல்லை, ஒரு மனுஷனோட பிஹேவியரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் ரெடியாக இல்லை, பயம் நிறைய இருக்குது, பியர் குரூப் ப்ரெஷர். அதாவது நான் சொல்லும்போது நம்மளை இந்த சோஷியல் மீடியா மாதிரி ஒரு ஃபோரம்லாம் ஒருத்தன் வந்து தன்னுடைய திறமைகளை பெரியவங்களுக்கே அது இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதோ இல்லை பெரிய திறமைகளை வெளிப்படுத்தும் போதோ ஐயோ நம்ம அதுக்கு ஈக்குவலாக இல்லையே அப்படிங்கிற அந்த பியர் ப்ரெஷர் வந்து பெரியவங்களுக்கும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமுமே இன்னைக்கு வந்து சரிப்படுத்தப்படணும் அப்படின்னா இது குழந்தை மட்டும் ஒர்க் பண்ண முடியாது, டோட்டல் ஃபேமிலி நீட் டு ஒர்க். ஒரு குழந்தைய மாற்றணும் அப்படின்னா பேரண்டோட இமோஷன் பெட்டர் ஆகணும், அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் மாற்றிக்கணும்னு போங்க மேடம்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்கோ. அது உடனேயும் மாறாது, அந்த ப்ராசஸ்க்கு டைம் கொடுக்கணும். அவன் திருப்பி விளையாடும் போது கோவப்படக்கூடாது அவன் ப்ராசஸில் இருக்கும்போது. ஸோ வி ஹாவ் டு அதை விட்டு பிடிக்கிற அந்த விஷயங்கள் தான். அவன் கையில் நூல் வச்சுக்கணும், அவன் விழ போகும்போது நம்ம பிடிச்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஓவர் ப்ரொடெக்டிங் பேரண்டாக இருக்கோம் இங்கே நிறைய இடங்கள்ல. மேஜர் காரணமே ஓவர் ப்ரொடெக்டிங் அண்ட் மைக்ரோ மேனேஜிங். சின்ன விஷயங்கள் கூட சொல்லி 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 அவனா சிந்திக்கவே முடியாது. உங்கள் ஆட்டத்தை என்னதான் என் குழந்தைய நான் 10 மாதம் பொத்தி பொத்தி வளர்த்துருந்தாலும் எனக்கு வந்து அவனுடைய பாதை வேறு, அவனுடைய பயணம் வேறு அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிகிறதே இல்லை. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க டோட்டலாக ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க காலம் இப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அவன் எப்படி தனியாக வாழுவான்? இந்த சமுதாயத்தில் அவனை தனியாக வாழ்கிறதுக்கு தகுதிப்படுத்த வேண்டிய முக்கியமான கடமை பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். வாழ்வியல் கல்வி தான் எங்கள் ஸ்கூல்ஸ்லலாம் ரொம்ப லேகிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். வாழ்வியல் கல்வி தான் இங்கே ரொம்ப மேஜரான நீடு, அது ஒரு சப்ஜெக்டாகவே வரணும். இப்போ நீங்கள் சொன்னது வந்து இப்போ அந்த கேமுக்கு அடிக்டடாக இருக்காங்க அப்படின்னுங்க அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரதுன்னு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, பான் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா
அது பையனோ பொண்ணோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சி இப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால அதனுடைய அவுட்கம் மாறிட போகிறதில்ல. ம். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன அவனுக்கு ரொம்ப ஆக்சசிபிலிட்டி இருக்குது. நம்ம பேரண்டிங் ஆப்போ அதை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்பெல்லாம் நிறைய இப்போ இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஃபோனை அப்படியே கையில் கொடுத்துரும். சம்டைம்ஸ் எனக்கு ஒரு குழந்தை 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை வந்து சொன்னுச்சு. அது வந்து எழுதுது லெட்டரில், லிட்ரலாக ஒரு ரிட்டன் லெட்டரில் எழுதுது. இந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன்னு இன்னொரு குழந்தைக்கு அந்த லெட்டர் பாஸ் பண்ணுது. இதை டீச்சர் பார்த்துட்டு எனக்கு கொடுக்குறாங்க. பார்த்துட்டு கொடுத்ததுக்கப்புறமேல நான் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த குழந்தை சொல்லுது, நான் இந்த மாதிரி பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன், இது என் தலையிலேருந்து போகவே மாட்டேங்குது. நீங்கள் வந்து அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஃபோனில் அந்த குழந்தை பார்க்குது அப்படின்னா இதை யாரோ ஒருத்தர் முன்னாடி பார்த்துட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்க்ராலிங்கில் அது ஈஸியாக வருது. அப்போது அந்த பேரண்ட் சேஃப்டி ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. சின்ன குழந்தைங்க நான் சொல்கிறது டீனேஜில் போர்னோகிராஃபி பார்க்குறது அது அடுத்தபடி. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, நிறைய அட்வைஸை பண்ணால் அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்க அப்படி இல்லை. ஸோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா பெட்டர் ஃபைண்ட் அ கவுன்சிலர் அண்ட் தே வில் ரைட் கவுன்சிலர், ரைட் பர்சன் டு டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை ரியாக்ட் பண்ணாமல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, நீங்கள் அவங்கள ஹியர் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் மாறும். நம்மளுக்கு இங்கே மேஜரான பிரச்சனை என்னென்னா வி ஆர் நாட் ரெடி டு லிசன். ஓகே, லிசனிங் இல்லை, நம்ம அட்வைஸ் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நான் நல்லா டெய்லி பேசுவேன் மேடம். அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது சொன்னிச்சு, அவர் மட்டும்தான் பேசுவார், நாங்கள் பேசுறதை கேட்க மாட்டார். பிகாஸ் வி ஆர் யூஸ் டு இட், வி ஆர் வெரி மச் இன்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறதுல தான் நம்மளுக்கு விஷயம் இருக்குமே தவிர இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது ரொம்ப கம்மி தான். இப்போ அந்த கேம் அடிக்டடாக இருந்தாங்க அப்படின்னா இனி ஒரு 5 இயர்ஸில் வந்து சோசியலாக மிங்கிள் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னீங்க. இப்போ இந்த பான் வீடியோஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? இவங்க தான் சைக்கோஸாக மாறுறாங்களா? இந்த கேள்வி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் ரொம்ப ஃப்ராங்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மென் ஆர் ஹூமெவர் இன்டு இட் எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு பீரியடில் தே நோ டு ரெஸ்ட்ரிக்ட். இது நம்மளுக்கு வேண்டாம், இல்லை இது ஓவர் வெம்டா ஆயிட்டுன்னு விட்டுறது இருக்குது. அதுவே ஒரு அப்சஷனாக க்ரியேட் ஆகும் பொழுது தான் இது ஒரு பிஹேவியரல் ப்ராப்ளமாக சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே அதை பார்க்கறதில்ல. இது ஸ்டாப் பண்ணிடலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அந்த லிமிட் வந்து ஒரு பீரியடில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. அது ஓவர் அப்சஸ்டாக ஆகும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளாக மாறுது. அந்த ஓவர் அப்சஸ்டு பீப்புளை நீங்கள் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது சில டைமில். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் உங்களுடைய கவனம் இல்லாமல் தான் அவங்க அந்த விஷயங்களை செய்வாங்க. அப்போ நீங்கள் ரொம்ப அதிகமாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நீங்களும் நிறைய பேசுகிறதுல தயக்கம் இருக்கும். ரொம்ப சாதாரணமான விஷயம், குழந்தைகளுடைய பேசிக் அவங்களோட ஜெனிட்டல் ஏரியாவை க்ளீன் பண்ணுங்க அப்படின்றத பேசுறதுக்கு கூட நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு நிறைய தயக்கம் இருக்குது. அவங்கள நீங்கள் க்ளீனாக வச்சுக்க சொல்லுங்க அப்படிங்கிறதுலேயே நிறைய தயக்கம் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் பற்றி பேசுறதுல நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்போ யூ கேன் பெட்டர் ஃபைண்ட் அ ரைட் கவுன்சிலர் அண்ட் அதை நீங்கள் நினைக்கிறீங்களா அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக அவங்க பார்க்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து ஒரு நல்ல மனநல ஆலோசகரை பாருங்க. ஒரு டீனேஜில் இந்த குழந்தைகிட்ட என்னெல்லாம் நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஒரு 5 திங்ஸ். டீனேஜ்னு சொல்லும்போது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஏரியாங்க. டீனேஜ் சில்ட்ரன் அப்படிங்கும்போது அவங்களோட பிரெயினே வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் சில்ட்ரன் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க, பேரண்ட்ஸால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். இந்த பிரச்சனைகள்லாம் டீனேஜில் கண்டினியூஸாக சொல்கிற விஷயங்களாக இருக்கும். பட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் டீனேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் வேறு, அவங்க வளர ஸ்டேஜ் வேறு. ஸோ அவனுக்கு 16 வயசு ஆயிடுச்சுன்னா 16 வயசு பக்குவத்திலே நடந்துக்கணும் அப்படி கிடையாது. இந்த ஏஜும் ஸ்டேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில குழந்தைகள் வந்து ரொம்ப கோவமாக பேசுவாங்க, வெறுப்பை காமிப்பாங்க, இரிட்டேட் ஆவாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து திடீர்னு ஒரு ஷாக் வந்துடும், என்னடா இவ்வளோ நாள் நம்ம பேச்சை கேட்டுட்டு இருந்த ஒருத்தவன் இப்படி பிஹேவ் பண்ணுறானேன்னா அந்த அம்மாவும் ரொம்ப ரியாக்டிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
பட் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த குழந்தை அவளோட பிரெயின் டெவலப்மெண்ட் தான் அவனை அப்படி பண்ண வைக்குது அவங்க டீனேஜில். அப்போது எனக்கு சப்போர்ட்டிவான பர்சனை தான் என்னால் பேச முடியும் அப்படின்னு அதை நினச்சிட்டு பேசுறது தான் வீட்டில். அப்பாவையும் அம்மாவையும் எதிர்த்து பேசுறதெல்லாம் என்னன்னா என்னுடைய பர்சனை நான் பேசுகிறேன், என்னோட எக்ஸ்ப்ரெஷனை. இப்போ உங்கள் குழந்தை உங்களை எதிர்த்து பேசுது, உங்களை வந்து கோபமாக காமிக்குது, ஒரு இமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எதுவுமே பண்ணாமல் இருந்து தனக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னா அப்சல்யூட்லி ஃபைன். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கோபமாகவும் இந்த மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுற இடத்துல இருக்கும் பொழுது அந்த குழந்தைய ஒரு பேரண்ட்டுக்கு லவ் பண்ண தெரியணும், அது மேலே அன்பு செய்ய தெரியணும். அப்போ தான் த சைல்ட் ஸ்டார்ட் டு ரியலைஸ். ஓகே. அவனும் கத்துறான், நீங்களும் கத்துறீங்க, அப்போ திங்ஸ் வில் நாட் ஒர்க். இப்போ பர்சனலாகவே எங்கள் அக்கா பையன்கிட்ட ஒரு சேஞ்ச் நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் அவனுக்கும் அவங்க அக்காவுக்கும் வந்து சாப்பிட்ற விஷயத்துல தான் சண்டை வரும். அப்போ நான் கேட்குறேன், விட்டு தர வேண்டியது தானே, என்ன பிரச்சனைன்னா, இல்லை மாமா நமக்கான உரிமைகளுக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிறான் வீட்டுக்குள்ளே. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா வெளியேன்றது வேற, நம்ம உண்மையாகவே உரிமைக்காக போராடுறது. அவன் அதில் ஸ்டாண்ட் பண்ணுறான், இல்லை நான் எனக்காக வேணும்னா நான் போராடுவேன், அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் போராடுவேன். இது எப்படி பார்க்குறது? இது வந்து சிப்ளிங் ரைவலரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள். அண்ட் தே ஹாவ் அ ஃபீலிங் தட் என்னோட அவங்கள நல்லா பார்க்குறாங்க, என்னோட அவங்க மேலே அட்டென்ஷன் அதிகமாக இருக்குது. அண்ட் இது அவங்களோட அட்டென்ஷன் சீக்கிங்காக கூட இருக்கும். என்ன கவனி அப்படிங்கிறத வேற விதமாக அவர் சொல்கிறதா கூட இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஐ நீட் யுவர் சப்போர்ட், ஐ நீட் யுவர் லவ். அதுதான் அவர் உரிமைன்ற டெஃபினிஷனில் சொல்கிறார். ஓகே. ஸோ தட் இஸ் அவங்களுடைய டெஃபினிஷன்ஸ் தான். இதில் நான் மேஜராக சொல்கிறது, நிறைய இடங்களில் பேரண்ட்ஸை மென்ஷன் பண்ணுற இல்லை பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறதுக்கு இங்கே இல்லை, அவங்களோட இக்னரன்ஸ் தான், அறியாமையில் தான் அவங்க இது எல்லாமுமே பண்ணுறாங்க. நம்மளும் ஒரு குழந்தைங்க தான் ஒரு நல்ல பேரண்ட்டையே டெவலப் பண்ணுது. எப்போ ஒரு நல்ல பேரண்டிங் உருவாகும்னா எப்போ தன் பேரண்ட்ஸ் வந்து தான் செய்கிற தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மாற்றி சில விஷயங்களை மாறுதலுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை மாற்றிக்கிறாங்க அவங்களோட பிஹேவியரை. அந்த பிஹேவியர் மாற்றம் ஒரு குழந்தைய மாற்றும். நான் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், குழந்தை மாறணும், ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பேன், குழந்தை மாறணும், திங்ஸ் வில் நாட் ஹேப்பன். ஸோ இப்போ குட் பேரண்டிங் அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்ஸ், அது ஜென்ரலாக டீனேஜ்னு இல்லை, பொதுவாகவே இதெல்லாம் அவசியம். ஒரு 5 விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிசன் டு தேர் நான்சென்ஸ் டாக், வாட் எவர் இட் மே பி. அவங்களுடைய என்ன அவங்க பேசினாலும் அதை வந்து டக்குன்னு கரெக்ட் பண்ணுறது, இல்லை இப்படி பேசக்கூடாது, முதல்ல அவங்கள லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்கள பேச விடுங்க. நீங்கள் உடனே உங்களுடைய அட்வைஸ் எல்லாம் திணிக்காதீங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய டைம் வந்து நம்ம இமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அஸ் அ பேரண்ட்டு நமக்கு ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கோபத்தை காமிக்கிறீங்களா, நீங்கள் ரொம்ப ஓவர் ரியாக்டிவாக இருக்கீங்களா, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களோட டோன் எப்படி இருக்குது, அப்போ அவனோட டோன் அதே மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் அதை செக் பண்ணுங்கள். உங்களோட இமோஷனல் இஷ்யூஸ் எப்படி இருக்குது, நீங்கள் பெட்டராக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட்டை உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. உங்களோட மென்டல் ஹெல்த்தும் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் கவனிங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி புரிய வச்சு, நிறைய டைமு ப்ரெசன்ஸ் வந்து உங்களுடைய நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, வெளியில் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும், ஐயோ நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ தே பிரிங் சம் கிஃப்ட்ஸ். உங்களோட ப்ரெசன்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர உங்களுடைய கிஃப்ட்ஸோ ப்ரெசன்ஸோ இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரொவைடிங் இஸ் நாட் பேரண்டிங். நான் எல்லாம் செஞ்சுட்டேன் உனக்கு, இதுதான் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன். நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு நல்ல வீடு கொடுக்குறேன், உனக்கு நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் கொடுக்குறேன், இது மட்டும் இல்லை பேரண்டிங். பேரண்டிங் நீட் லாட் ஆஃப் கனெக்ஷன், லாட் ஆஃப் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் வேணும். அப்போ பேரண்டிங் ப்ரொவைடிங் கிடையாது. அப்போ அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு கனெக்ட் வித் தெம், யூ ஹாவ் டு டாக் வித் தெம் அப்படிங்கிறது தான். ஸோ 5வது விஷயம் அப்படிங்கும்போது, இட் இஸ் நாட் ஒன்லி த சைல்டு, இட் இஸ் த ஹோல் ஃபேமிலி.
இங்கே ஒருத்தரோட வெல்பீயிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மொத்த குடும்பத்தோட வெல்பீயிங்கும் இங்கே நல்லா இருந்தால் தான் அந்த செக்டாரை நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்போ அப்படியான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். மேபி அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பார்ட்னரோட ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி த ப்ராப்ளம். பட் அங்கே ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட்டை எப்படி உருவாக்குறது? இப்போ நான் வந்து தோத்துட்டேன் என் வாழ்க்கையில், சில இடங்களில் நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஃபாதர் சொல்லலாம். அங்கேருந்து நான் எப்படி வந்தேன், எப்படி ஜெயித்தேன், எப்படி முன்னேறினேன் அப்படிங்கிறத சொல்லலாம். தோல்வி அப்படிங்கிறது இங்கே நிறைய இடங்களில் இங்கே வெற்றி தோல்வியில் நிறைய பிரச்சனைகள். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஜெயிக்கணும் தோல்வியை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறது, எப்படி ஒரு கிரிட்டிசிசமை ஏற்றுக்கிறது, எப்படி நான் வந்து இட் இஸ் ஓகே டு பி இந்த ஃபெயிலியருங்கிறது ஓகே தான், இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியும், இந்த மைண்ட் செட் எல்லாம் டெவலப் ஆகும். ஸோ இங்கே டோட்டலாக இந்த ஃபேமிலி வெல்பீயிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது.